நம்முடைய மகா பெரியவர்கள் 21 வருஷங்கள் தொடர்ந்தாற்போல் யாத்திரையை செய்து யாத்திரையை கிளம்பியவர்கள் தொடர்ந்தாற்போல் 21 வருஷங்கள் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 1920களிலே வந்து கேரள மாநிலத்திற்கு சென்று அப்பொழுதைய மலையாள பிரதேசங்களுக்கு சென்று மறுபடியும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து 1928ஆம் வருஷம் மறுபடியும் இரண்டாவது முறையாக இங்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய பாண தீர்த்தம், இந்த பாபநாச தீர்த்தம் என்ன தாமிரபரணியினுடைய துவக்கத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே நீராடுவதற்காக அந்த சமயத்திலே அந்த தீர்த்தபதி ஜமீன்தார் அவர்களுடைய சேவையின் காரணமாக பல அந்த ஜமீனை சார்ந்தவர் பணியாளர்கள் பலரும் அந்த பாதையை சீர்படுத்தி கொடுத்து அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டு அந்த சிறிய வயதிலே, அதாவது அவர்களுடைய 35 வயதிலே இந்த பகுதிகளுக்கு இரண்டாவது முறையாக, அதற்கு 5 வருஷம் முன்பாக வந்திருக்கிறார்கள். இப்படி பல ஊருக்கும் யாத்திரை சென்று காசி வரையிலே யாத்திரை சென்று, யாத்திரைன்னா நம்ம ஒரு 5 பேர் யாத்திரை செல்ல வேண்டும் என்றாலும் அதற்காக முன்னோட்டம், முன்முயற்சி, அதுக்கு ஒரு ஒத்திகை பார்த்து கொள்ளுதல், ஏற்பாடு செய்து கொள்ளுதல், மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுதல், இங்கு பொறுப்பாக வீட்டிலே சாவி எல்லாம் கொடுத்து வைத்து பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு அவர்களிடத்திலே சொல்லி பிறகு கிளம்பி போயிட்டு வருதுங்கிறது நம்முடைய ஏற்பாடுகள். ஒரு மிகப்பெரிய சம்ஸ்தானத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஒரு 100 வண்டிகள், மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டி, அதிலேயே வேத பாடசாலை, அதிலேயே மடத்தினுடைய பரிவாரங்கள், அதிலேயே நாதஸ்வர குழுவினர், இப்படி மிகப்பெரிய பரிவாரங்களுடன் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை ஆங்காங்கு நடத்தி கொண்டு பிரசங்கங்கள் செய்து கொண்டு அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தர்க்கம், வேதாந்தம், மீமாம்சை, பிற சாஸ்திரங்கள், சங்கீதம், ஆராய்ச்சியாளர்கள் அவர்களோடெல்லாம் கலந்து பேசி காசியிலே பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி என்கிற அந்த பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய 40வது வயதிலே மிகப்பெரிய ஒரு பிரசங்கத்தை அளித்து இளைஞர்கள் எதிர்வரும் காலங்களிலே எப்படி விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சமுதாய சிந்தனையோடு எப்படி பணி செய்ய வேண்டும், தன்னுடைய அனுஷ்டானங்களை, வழிபாட்டு முறைகளை மறக்காமல் தவறாமல் எப்படி தினசரி இறை நம்பிக்கையோடு பக்தி, தியானம், ஸ்தோத்திரங்கள் இவற்றிலே ஈடுபட வேண்டும், விஞ்ஞானமும் வேண்டும், சமுதாய சேவையும் வேண்டும், அவரவர்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கைகளை அவரவர்கள் காப்பாற்றி தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அரிய பிரசங்கத்தை மாணவர்களுக்கு அருளாசியாக வழங்கினார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.